மிகாயா தீர்க்கதரிசி தெரியுமா எல்லாருக்கும்? கதை தெரியுமா உங்களுக்கு? மிகாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் திட்டுறாங்க. என்னன்னு? ராமோத் கிலேத் என்ற பட்டணத்தை போர் செய்து பிடிக்கணும் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசியும் கேட்கிறாங்க, போலாமா போருக்கு அப்படின்னு. என்ன சொல்றாங்க? போருக்கு போலாம், நீங்க தைரியமா போங்க, ஜெயிச்சிடலாம், அந்த பட்டணம் நமக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜா சொல்றாரு, மிகாயா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க, கேட்கலாம் அப்படின்னு. அப்போ கூட்டிட்டு வரவங்க சொல்றாங்க, எல்லாரும் ஒரே பதில சொன்னாங்க, ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுத்தாங்க, நீயும் அதே மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படின்னு. இப்பனா என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க, அப்படித்தானே? தீர்க்கதரிசி மிகாயா என்ன சொன்னாரு? எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மாறாக அவரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். ஆண்டவர் மிகாயா தீர்க்கதரிசிக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்தார். எதுக்காக? உண்மை பேசுறதுக்காக. இது போல ரேகாவியர் என்ற மக்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 35ஆம் அதிகாரம், நீங்க வீட்டுக்கு போய் குடும்பமாக இதை வாசிக்கணும். இந்த அதிகாரத்தை எல்லாரும் உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். ரேகாவியர் என்று மக்கள் இருந்தாங்க. அவங்க முன்னோர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாங்க. என்ன கட்டளை? மதுபானம் அருந்தக்கூடாது என்ற கட்டளை. அப்ப எரேமியா ஆண்டவரின் கட்டளையின்படி அவங்களுக்கு ஒரு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்துறாரு. விருந்து கூட மதுபானமும் இருந்தது. அப்ப ரெகாபியரோட சொல்றாரு, அருந்துங்கள் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, முன்னோர்களின் கட்டளையின்படி நாங்கள் இந்நாள் வரை மதுபானத்தையோ இல்லைன்னா அந்த தோட்டத்தை கூட நாங்கள் வைக்கவில்லை, அதனால நாங்கள் மதுபானத்தை அருந்த மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்களாம். அதாவது ஆண்டவர் கீழ்ப்படியின் ஆவியை கொடுத்திருக்கிறார், ஒபீடியன்ஸ். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அவங்க சொல்றதை கேட்கணும். ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோருக்கும் கொடுப்பாங்க. புரியுதா? சரி, இயேசுவுக்கும் சோதனை வந்தது. ஆனா தகுந்த வேத வசனங்களின் மூலமாக அவர் சாத்தானை வென்றார், சாத்தானை தோற்கடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் தேவனோடு நெருங்கி விசுவாசத்தில் பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். இன்று நானும் உங்க மத்தியில் நிற்கும் போது என் குடும்பத்தை சார்ந்தவருக்கும் இது தெரிஞ்சிருக்காது. ஒரு 2 வாரமாட்டு இந்த கண்ணுல ஒரு பாதிப்பு, கண்ணு பார்க்க சரியா தெரியாது. இப்போ நீங்க சிரிக்கிறீங்களா தூங்குறீங்களான்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ தெரியுது ஆக்சுவலா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு பிரசங்கமும் பண்ணணும், பைபிள் வாசித்து 1 வாரம் ஆகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போய் கேட்டா 6 வாரம் ஆகும் இது சரியாகிறதுக்கு, அப்படி இல்லைன்னா லேசர் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மருந்தையும் போட்டுட்டு நேற்று நைட்டு கூட சரியா தூங்காம பேப்பர்ல வேற, எனக்கு தமிழும் சரியா தெரியாது, பேப்பர்ல வேற எழுதி வச்சிருக்கிறேன், இதையும் வாசிக்க முடியாது, எப்படி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அழுதேன். இப்ப ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன், இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா என்ன ஒரு சாட்சி இங்க நிறுத்த முடியுமா? நான் இங்க ஆண்டவருக்கு சாட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து இருக்கும்போது காலையில எந்திரிக்கும் போது கூட கண்ணு தெரியல, ஆனாலும் அப்படியே இருந்து எப்படியோ ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் ஜெபம் பண்ணி
இங்க வந்தேன். இங்க வந்து பைபிள் திறக்கும்போது முழுவதுமா தெரியல, ஆனா எனக்கு வாசிக்க முடியுது. ஒரு 70% எனக்கு கண்ணு தெரியுது. அழகியா வந்தது. பதில் அளிக்கிற ஆண்டவர் இன்று ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களுடைய இருதயத்தின் கதவை தட்டி நிற்கிறார். நீங்கள் இடம் கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் இன்னைக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னு ஆண்டவருக்கு சாட்சியா நிக்கிறேன். சோதனைன்னு சொல்ற ஒரு இதுல நானும் பாதிக்கப்பட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன இன்னைக்கு விடுதலையும் கொடுத்து எல்லாருக்கும் முகத்தையும் பார்க்க பலம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோம் ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தமிழ்ல தான் பாட போறேன், சரியா? இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். பாடலாமா? Bye.
விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க, நமக்கு ஜீவப்பீடம் நிச்சயமாக கிடைக்கும். தைரியமாக இருங்க. திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் கர்த்தர். நமக்கு சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரிடம் மன்றாடி கேட்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. Hallelujah.